குற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். கவியரசர் கண்ணதாசனுக்கு நேசிக்கப்பட்ட ஒரு புலவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கம்பர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கம்பர் எழுதிய இராமாயணத்திலே இருந்து நிறைய சொற்களை தன்னுடைய கவிதைகளிலும் திரைப்பட பாடல்களிலும் கவியரசர் கண்ணதாசன் கையாண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஏன் அந்த கம்பனுடைய பாடல்களே இருந்து எடுத்து கையாண்டார் என்று சொன்னால், வடமொழியிலே இருந்த வால்மீகி எழுதிய இராமாயணத்தை விட கம்பன் எழுதிய இராமாயணம் மிக சிறப்பாக இங்கே போற்றப்படுகிறது. அந்த வால்மீகி இராமாயணமும் தமிழ்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கம்பனின் இராமாயணம் அதைவிட மேம்படுத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால், அந்த வால்மீகி இராமாயணத்திலே வடநாட்டுக்குரிய கலாச்சாரம், அந்த பகுதி மக்களின் பண்பு, இதுதான் அன்றைக்கு அங்கே அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கம்பன் அதை அடியோடு மாற்றியிருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு ஏற்றவாறு இயற்கைகள், மரங்கள், நிலங்கள், மக்களுடைய வாழ்க்கை, இப்படி அத்தனையும் தமிழ் நிலத்துக்கானதாக, அந்த கலாச்சாரம் பண்பாடு அத்தனையும் தமிழ் நிலத்துக்கானதாக கம்பன் அந்த இராமாயணத்திலே மாற்றியிருக்கிறான். சில கதாபாத்திரங்களின் நிலைப்பாட்டை கூட கம்பன் அதிலே மாற்றியிருக்கிறான் தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்றவாறு. அதனால்தான் தமிழர்களால் கம்ப இராமாயணம் பெரும்பாலும் கொண்டாடப்படுகின்றது. பல இடங்களிலே கம்பனுக்கென்று மன்றங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் இங்கே அந்த கம்பனுடைய இராமாயணத்திலே அவனுடைய எழுத்து திறமைக்கு, புலமை திறமைக்கு, கவித்திறமைக்கு கிடைத்த ஒரு சான்றுகள் என்பதை சொல்லலாம். அதுபோல் அதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் அந்த கம்பனுடைய அடிகளிலே இருந்தும் ஏதாவது ஒன்று ரெண்டை தன்னுடைய பாடல்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்படி அந்த திரைப்பாடலிலே கொண்டு வந்த ஒரு வார்த்தை தியாகம் என்ற படத்திலே ஒரு பாடல் வரும். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா. இப்படி தொடங்குகின்ற ஒரு பாடல். கடல் நடுவிலே இருந்து படகிலே வந்து பறவைகளை, பறக்கின்ற பறவைகளை பார்த்து தன்னுடைய அந்த கதாநாயகன் சிவாஜி தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற உணர்வுகளை திறந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு பாட்டாக அந்த பாடல் இருக்கும். இந்த பாடலிலே கம்பனடி எங்கே வருகிறது என்று நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் அங்கே அடுத்த அடி அங்கே வரும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால், நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால், நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா. இந்த வரிகளைத்தான் கம்பனுடைய அடிகளிலே இருந்து கவியரசர் கண்ணதாசன் எடுத்து போட்டிருப்பார். இதை கம்பன் கம்பராமாயணத்திலே எங்கே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கைகேயி ராமனை அழைத்து பரதன் நாடாள வேண்டும், நீ காட்டுக்கு 14 ஆண்டு போ என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற வேளையிலே இது உன்னுடைய அப்பாவும் சம்மதித்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற வேளையிலே அங்கே லக்குவணன், உடனிருந்த லக்குவணன் அந்த கைகேயியை அடிக்கப் போகிறான். என்னுடைய அண்ணனை, மூத்தவனை, இந்த நாட்டுக்கு உரியவனை நீ எப்படி காட்டுக்கு போக சொல்லலாம் என்று சொல்லி அங்கே அடிக்கப் போகிறான் கையை ஓங்கி. அப்போதுதான் அந்த ராமன் லட்சுமணனை தடுத்து அங்கே அவன் உரைக்கின்றான், நதியின் பிள்ளை என்ற தம்பி, இது நதியின் பிள்ளை என்று நறுமுணல் இன்மை அற்றே, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை இது நீ இதற்கு என்ன வெருண்டது என்று கேட்பான். இது நதியின் பிழை. நதியில் தண்ணி வரலன்னு சொன்னால் அதுக்கு நதி என்ன செய்யும்? மழை பெஞ்சால் தானே தண்ணி வரும். அதற்காக நதியை குறை சொல்ல முடியுமா? இல்லை. அதுபோல் இந்த பதியின் பிழை என்ற அம்மாவினுடைய பிழையும் இதெல்லாம் இல்லை. அவன் நம்மளை சொல்கிறா,
மதியின் பிழையும் அன்று மதியினுடைய அறிவினுடையதும் கிடையாது. மகன் பிழையம் என்று விதியினுடைய பிழை. நாம் இங்கே காட்டிற்கு போக வேண்டும் என்பது விதியாக வரையப்பட்டிருக்கிறது. ஆக இதிலே நீ அவர்களை சொல்லி என்ன செய்ய? ஆகவே நீ பொறுமையாக இரு என்று அங்கே சொல்லுவதற்காக கம்பன் எழுதிய அந்த அடிகள் தான் நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அற்றே என்று அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை தான் கவியரசர் கண்ணதாசன் இங்கே எடுத்துக்கொண்டு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா என்று அங்கே கம்பனுடைய வார்த்தையை தன்னுடைய பாடலுக்குள்ளே கொண்டு வருகிறார். அதிலே மிக இன்னும் அழகாக சொல்லுவார். அதாவது மனிதர்கள் தான் சொல்ல மறந்துட்டாங்க. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். அதாவது மனிதர்கள் உண்மையை சொல்ல மறந்துட்டாங்க, மயங்குறாங்க. பறவைகளே நீங்களாவது அந்த உண்மையை சொல்லுங்கள் என்று அங்கே கேட்பது போல அங்கே மிக அழகான ஒரு வரிகளை அடிகளை எடுத்து கண்ணதாசன் அங்கே பாடலாக புனைந்திருப்பார். அந்த அடிகளிலேயே சொல்லியிருப்பார். நம்பிக்கையை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சி அம்மா சொல்வார். ஒரு கல்லை தெய்வம் என்று சிலை, ஒரு சிலை கல்லிலே சிலை செய்து வைத்திருப்பார்கள், சாமி சிலை. அந்த சிலையை தெய்வம் என்று பார்ப்பவர்களுக்கு அது தெய்வமாக தெரியும். அதையே கல்லென்று பார்ப்பவர்களுக்கு தெய்வம் இல்லை, அது வெறும் கல் தானே என்று பார்ப்பவர்களுக்கு அது கல்லாகத்தான் தெரியும். அதைத்தான் அவர் சொல்லுவார். இங்கே நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா என்றும் அங்கே சொல்லுவார். இதையே பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலே ஒரு வரிகளை அடிகள் எழுதியிருப்பார். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. ஏன்னா அதை நீ தெய்வம்னு நினச்சா தான் தெய்வம், அது பார்த்தா பசி படத்தாக சொல்லியிருப்பார். அதே அடிகளைத்தான் மாற்றி கண்ணதாசன் இங்கே நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா என்பதையும் இங்கே மிக அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். இதை ஏற்கனவே நம்ம சிவவாக்கியார் சொல்லுவார். அவர் ஒரு ஞானி. அவர் சொல்லுவார், ஏன்னா அது பார்க்குறத கல் தாண்டா, அதை என்ன நீங்கள் கும்பிடுறீங்கன்னு சொல்லுவார். அவர் நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முணமுணத்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி அறியுமோ கரிச்சுவை அப்படின்னு சொல்லுவார். அது ஆனால் அவர் ஞானியாகி விட்டார். ஆகவே அவருக்கு இறைவன் அவருடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். ஆக அவர் உள்ளத்திலே இருக்கின்ற இறைவன் இருப்பதால் வெளியே பார்ப்பது அவருக்கு கல்லாக தெரிகிறது. ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவது போல அதை சிலை என்று நினைத்தால் சிலை, இல்லை அதை தெய்வம் என்று நினைத்தால் தெய்வம், இல்லை என்றால் அது கல்தான் என்பதை இந்த வரிகளின் மூலமாகவும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஆக மிக அடுத்தவர்களுடைய அந்த சொற்களிலே இருந்து அதை பொருத்தமானதாக இருந்தால் தன்னுடைய பாடல்களுக்குள்ளே கொண்டு வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததிலே மிக பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு என்பதை சொல்லி இந்த முறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.